என்னால் தானே அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, ஏன் திரும்ப என்னால் அதே சப்ஸ்கிரைபர்ஸ் திரும்ப வர வைக்க முடியாதா என்ன? சரி போச்சுன்னு என்ன பண்ணுறது, போயிடுச்சு. நம்ம செல்லக்குட்டி வந்து 155 சிசி தான், அவங்களுக்கு நம்மளுக்கு தான் போட்டிங்கிற மாதிரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பல நாளுக்கு அப்புறம் நம்ம இப்போது ஒரு ட்ரிப்பு போயிட்டுருக்கோம். ஒன் டே ட்ரிப்பு தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அது வந்து பேர் வேறு மறந்து போச்சுங்க, பரப்பலார் டேமோ ஏதோ சம்திங். நாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நம்ம மேனேஜர் சார் கூட போயிட்டுருக்கோம். மேனேஜர் சார் அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நமக்கும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ தாங்க கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே டீ குடிக்க நிறுத்தியிருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து இந்த கேரளா ஹைவேஸ் தாண்டி இங்கே ஒரு மீட் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து டீ குடிச்சிட்டு போகலான்னு வந்திருக்கோம். இவங்க தான் நம்ம கூட வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். எல்லாருமே பார்த்திங்கன்னா ஹோண்டா சைனீஸ், அப்புறம் நான் மட்டும் தான் யமஹா, அப்புறம் இவரு ஒருத்தர் யமஹா. இது எல்லாமே ஹோண்டா ஹைனீஸ் தான் வச்சுருக்காங்க. ஓகே சார். நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓட்டிக்கணும்? இல்லை சார், அப்படிலாம் இல்லை, நானும் அப்படி தான் ஓட்டுவேன். ஃபாஸ்ட்னா நான் என்ன 120 அதெல்லாம் சொல்ல வரேன். நார்மலாகவே இப்போ 100 ரொம்ப ஆவரேஜ் தான் எல்லாருமே. சரி. நானே ஃபஸ்ட்டு 6 மாதம் 8 கிலோ ஓட்டேன். ஓகே சார். நான் 150 சிசி வச்சுருந்தேன் இடிக்கான. ஓகே சார். அதுலேருந்து திடீர்னு 350 போனது நமக்கு அது மேட்ச் ஆகணும். அதில் ஓகே இதுலக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஆமாம் சார். அதனால் பழகிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லோரும் டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. இது என்ன அப்படின்னு MDSன்னு ஏதோ இருக்குது, இந்துஸ்தான் காலேஜெலாம் தாண்டிங்க. எல்லோரும் கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டாப் ஒட்டன்சத்திரம் தான் சொல்லியிருக்காங்க, அங்கே தான் போய் நிற்கணும். வண்டியில் வேறு, நம்ம வண்டியில் பெட்ரோல் வேறு இல்லை. போத்தனூராச்சா, அந்த பேர் வேறு வாயில் வரமாட்டேங்குதுங்க. அது ஒரு டேமுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோங்க. கிட்டத்தட்ட அந்த டேம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் அதான் நினைக்கிறேன். திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. நம்ம மேனேஜர் சார் தான் நம்மளை கோஆர்டினேட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. நான் என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற சாருங்க. அவரும் வந்து நான் ரொம்ப நாள் அவர்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவங்க எல்லோரும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவரும் ட்ரிப் போவார், ட்ராவல் பண்ணுவார்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் ரொம்ப நாள் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1 வீக் முன்னாடி தான் ரிட்டையர் ஆனார். ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி தான் பேசினாங்க. கரெக்டாக பேசினப்போ தான் இந்த மாதிரி ரைடெலாம் போனால் சொல்கிறேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னார். பெட்ரோல் வேறு இல்லை, போடுவோமா? நாங்கள் பங்கே காணோம். சரிங்க, அடுத்த பங்கில் போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர் இருக்கோங்க. 8 பைக். 2 தான் வேறு யமஹா பைக்குங்க. மீது எல்லாமே ஹோண்டா ஹைனீஸ் தான் வச்சுருக்காங்க. பரவாயில்லைங்க. அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் வயசுங்க. ரிட்டையர்மெண்ட் வயசில் நம்ம சார் வந்து மாஸ்க் காட்டிகிட்டு இருக்காரு. வாழ்க்கைனா என்னான்னு சொல்லி இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காரு. சரி, நாம் அவர் கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நமக்கும் ஒரு அனுபவம் தானே. வீட்லேயே உட்காந்துருந்து வெக்ஸ் ஆகி, அதுவும் இந்த தடவை ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டாங்க. என்னால் வெளியே வர முடியல. இல்லை என்ன சொல்கிறேன்னே எனக்கு தெரியலைங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் நிறையா டிப்ரெஷன் ஆகிடுச்சு இந்த தடவை. நம்ம சேனல் போனதாகட்டும், அப்புறம் நிறையா பிரச்சனைங்க. பர்சனல் லைஃப்லேயே நிறையா பிரச்சனை. வெளியே வர்றதுக்கு எனக்கு வேறு என்ன வழின்னு எனக்கு தெரியல. நல்ல விதமாக போகுமா, கெட்ட விதமாக போகுமா? கெட்ட விதமாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரிலாம் இறங்கியிருக்கேன். இத்தனைக்கும் நேற்று ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் கூட படித்த ஒரு ஃப்ரெண்டுங்க செத்துட்டான், சூசைட் பண்ணிக்கிட்டான். என்னால் இன்னமும் அதை ஏற்றுக்க முடியலைங்க, நம்ப முடியல. ரோடு ரொம்ப பம்பியாக இருக்குது. இவர் தான் நம்ம சாரு.
மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேங்க அந்த சைட்லாம். கரெக்டாக சொன்னார், ஒரு ரெயின் கோட்டில் எடுத்துகிட்டு வர சொல்லி எல்லாம் எடுத்து வந்தாச்சு. மழை பெய்யுது நல்லாவே. அங்கே உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்க அங்கெல்லாம். இவங்க எல்லாருமே நம்ம கூட இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களாம், ஜாலியாக பேசுனாங்க நல்லா. காலையில் எழுந்திரிச்சு இந்த சன்ரைஸை பார்த்துக்கிட்டே வெளியே போகிறதெல்லாம் ஒரு தனி வாழ்க்கைங்க. இதெல்லாம் எல்லாருக்கும்லாம் கிடச்சிடாது. எதுக்குங்க சூசைட் பண்ணணும்? எனக்கும் சில நாள் என்னோட வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் நடந்திருக்குங்க. நானும் வந்து ஒரு தடவையும் வேண்டாம் நம்ம இருக்க வேண்டாம் நினச்சேன். ஆனால் பல தடவை செத்துருந்துருக்கணும். அந்த அளவுக்குங்க ஒரு மனுஷனை போட்டு கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு ஒருத்தர், என்ன சொல்கிறது எனக்கு தெரியலங்க. சரி விடுங்க, இப்படி ஒரு ட்ரிப்பு போகிற இடத்துல எதுக்கு நம்ம ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு. முதல்ல எங்கே பெட்ரோல் அடிக்கிறதுன்னு பார்க்கணும். இண்டிகேட்டரை போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன வாழ்க்கைங்க இதெல்லாம். இப்போ தான் ஸ்கூல் முடித்தேன். அப்படி தான் இருக்குது எனக்கு யோசிச்சா. இப்போ தான் ஸ்கூல் முடித்தோம், 12th முடித்தோம், காலேஜ் போனோமானே எனக்கு தெரியல. அது இந்த மாதிரி இருக்குது. 4 வருஷம் அப்படி இப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுச்சுங்க. எல்லாமே இதுதான் வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி. இப்போது வாழ்க்கையோட ஃபைனல் ஸ்டேஜ், இன்னும் ஒரே ஒரு ஸ்டேஜ் தான், கல்யாணங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அவ்வளோதான். வேறு என்ன, சம்பாதிக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்துக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு, காசை வச்சு பேலன்ஸ் பண்ணுற ஸ்டேஜ் வந்துச்சு, எல்லாம் வந்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு ஸ்டேஜ் தான், அது கல்யாணம் ஆகிறது மட்டும்தான். எப்படி போகுது பாருங்க வாழ்க்கை. வாழ்க்கையும் போகுது, அதே மாதிரி என் தலைகளுக்கும் அப்படியே எல்லாம் போகுது. ஐயோ, இன்னைக்கு வர ஒரு கொடுமையாகி போச்சுங்க. தெரியாமல் இந்த நம்ம என்ன சொல்கிறது, இந்த கீ மாற்றி போட்ட கீ வந்து நான் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பெட்ரோல் டேங்க் வர திறக்க முடியாமல் போயிடுச்சுங்க. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுருக்கேன் திறக்கிறதுக்கு, ஒரு அரை மணி நேரமாக. சரி, எனக்கு வேறு சம பயமாகி போயிடுச்சு. ஏன்னா பாதி தூரம் வந்தாச்சு. டேங்க்கும் நேற்றே நான் ஃபில் பண்ணி வைப்பேன், எப்பயும் நேற்றும் ஃபில் பண்ணலை. இந்த சாவி வேறு இப்படி ஆகி போயிடுச்சுங்க. இப்போ லாக் போட்டால் வேறு சைட் லாக் வேறு ஒழுங்காக ஆக மாட்டேங்குது. இதை வச்சு தான் எனக்கு நான் இந்த நாள் ஃபுல்லாக வேறு ஓட்டணும். நம்ம டீம் வேறு முன்னாடி போயிட்டாங்க. சரி, போய் சேஸ் பண்ணி பிடிக்க வேண்டியதான். வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எனக்கு வேறு வழி வேறு தெரியாது. அவங்க பின்னாடியே தான் போயிட்டுருந்தேன். சரி இருங்க, போய் பிடிப்போம். ஏன்ப்பா இப்படி வரீங்க காலங்கத்தால? நான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் வண்டி வாங்கினதுலேருந்து ஒரு ஹெச்பி பெட்ரோல் பங்க்கில் எனக்கு பெட்ரோல் அடித்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லைங்க. சரி, வேறு வழி இல்லை, அடிக்க வேண்டிய நிலமை வந்துருச்சு. எங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸை காணோம். என்னங்க பிடிச்சிருவோமா? எவ்வளோ வேகமாக போனாங்கன்னு தெரியலையாங்க. நாமளே இப்போ 100ல் போயிட்டுருக்கோம். அவங்க 90ல் தான் க்ரூஸ் 90 to 80ல் தான் க்ரூஸ் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. பார்ப்போம் எங்கே தான் போகிறாங்கன்னு. இந்த ரோடு வேறு கொஞ்சம் மோசமாக இருக்குங்க. வர வழியில் நல்லா இருந்துச்சு. லைக் அங்கெல்லாம் சிமெண்ட் ரோடு மாதிரி, கோயம்புத்தூர் தாண்டுற வரைக்கும் சிமெண்ட் ரோடு மாதிரி இருந்துச்சு. இது என்ன இடம், என்ன டிஸ்ட்ரிக் வந்திருக்கோன்னு தெரியல. இப்போது அநேகமாக கோயம்புத்தூர் தாண்டிடுன்னு நினைக்கிறேன். இதுதான் கொஞ்சம் ரோடு கண்டிஷன்லாம் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குது. என்னங்க இது? இருங்க, நான் என் டீமை மட்டும் போய் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கூட நம்ம ஏதோ ஓட்டுறேன். வழி தெரியாது எனக்கு. வெயில் வேறு கண்ணிலே அடிக்குதுங்க. அதுவும் இல்லாமல் இந்த தடவை நம்மக்கிட்ட பவர் பேங்க் இல்லை. கோப்ரோ பேட்ரி 3 தான் இருக்குது.
ஃபோன்லேயும் சார்ஜ் நம்ம போட்டு வந்த சார்ஜ் தான். பவர் பேங்க் இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லை. என்ன நடக்குமோ தெரியலை. ஐயோ, இங்கே வர ஒரு ரோடு கட்டு வருது. இதில் எப்படி போகணுன்னு தெரியலையே. இதாக நிற்கிறாங்களா? இல்லை, ஸ்ட்ரைட்டு தான் நினைக்கிறேன். திண்டுக்கல். சரிங்க, திண்டுக்கல் ஸ்ட்ரெயிட்டுன்னு தான் போட்டிருக்கு. நம்ம அநேகமாக அவங்க கூட வராததே அவங்க என்ன கவனிக்கலன்னு நினைக்கிறேன். கவனிச்சிருந்தா நம்ம சார் நிறுத்தி பார்த்துருந்துருப்பார். நான் அதுலேயும் ஒருத்தங்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி டேங்க் கீ லாக் ஆகிடுச்சிங்க, அதை திறக்க முடியல அப்படின்னு. அவங்க சரி இது போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எதுவும் கண்டுக்கல. என்னங்க இன்னும் காணோம்? இத்தனைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பைக்லாம் 300 சிசிக்கு மேலே. நம்ம செல்லக்குட்டி வந்து 155 சிசி தான். அவங்களுக்கு நம்மளுக்கு தான் போட்டிங்கிற மாதிரி அவங்க பைக் ஸ்பீடை விட நம்ம பைக் ஸ்பீடு அதிகமாக போகுதுங்க. எங்கே இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க? இவ்வளோ வேகமாக போனாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸை தான் யாரோ பார்க்குற மாதிரி இருக்குது. அவங்களா என்னன்னு தெரியலங்க. வாவ், விண்மில்லாம் வருதுங்க. சூப்பரு. எனக்கு சின்ன வயசுல இந்த விண்மில்னால ரொம்ப பிடிக்கும். என்னங்க அநேகமாக வழி மாறிக்கிரி வந்துட்டோமா? எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரமாக நம்ம அவங்கள பார்க்காம இருந்திருப்போம். ஒரு வழியாக பயங்கரமான சேசிங்க்கு அப்புறம் நம்ம அவங்கள ரீச் ஆகியாச்சு. நமக்கோசரம் தான் வெயிட் பண்ணுறாங்களோ? ஓகே சார். ஐயோ, நமக்கோசரம் தான் வெயிட் பண்ணியிருப்பாங்க போல். நம்ம பெட்ரோல் போட்டு வந்த கேப்லலாம் வந்து நின்றுருக்காங்கங்க. போயிட்டு அவங்க கூட சொல்லிடலாம் பெட்ரோல் போட தான் நம்ம லேட் ஆகிடுச்சுன்னு. அவர் தான் நம்ம மேனேஜர் சார். அப்புறம் இவர் ஒரு கம்பெனியில் மேனேஜர், நம்ம சைடில் வரவர். அவங்க பேரில் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இனிமேல் தான் போய் கொஞ்சம் க்ளோஸாக பேசணும். இது என்ன ரோடுங்க, ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. இப்போ தான் கட்டிகிட்டு இருப்பாங்க போல். ஹைவேஸ் வேலை இப்போ தான் நடக்குது. இந்த பைக் நல்லா இருக்குங்க, இந்த ஹைனீஸு. பின்னாடி அது இப்போது என்ன சொல்கிறது, இப்போ முன்னாடி இருக்க இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா டிஆர்எல் மாதிரி அது ஒர்க் ஆகுது. இண்டிகேட்டர் மாதிரி ஒர்க் ஆகாமல் டிஆர்எல் மாதிரி ஒர்க் ஆகுது. நல்லாயிருக்கு ரன்னிங்கில் போகிறப்போ. நம்ம ஏஜாக இருந்தால் கூட நம்ம பைக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். அவங்களுக்கு நம்ம வண்டியெலாம் ஓட்ட முடியாது அவங்களால. அப்புறம் முதுகு வலி வந்துடும் டக்குன்னு சீக்கிரமாக. எல்லாம் கூட நம்மளும் ஓட்டி ஜஸ்ட்டே போகலாம். எல்லாம் ஞாபகமாக வருதுங்க. இதே மாதிரி தான் நம்ம கிளாசிக்கும் ரீபான் வாங்கி ஓட்டினோம். அது எங்கே? ஊட்டியில் ஓட்டினோம். சாரி, ஊட்டிக்கு நம்ம பாருங்கள், வால்பாறையில். எல்லா டேட்டாவும் போச்சு. சரி, போச்சுன்னு என்ன பண்ணுறது, போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த காட்சி நீங்களே பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பா, நான் சத்தியமாக இந்த மாதிரி ஒரு இதை நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். என்னங்க இது, ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் விண்மில் நடுவில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். வாவ், இது நான் வந்து என்ன மாதிரி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. நல்லா இருக்குது ரொம்ப ஒரு விதமாக. பா, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மின்மில் இருக்குங்க. ரோட்டு மேலே இருக்கு பாருங்க. அங்கே போங்க, சூப்பராக இருக்கு. ஏய், செம்மையாக இருக்குங்க.
இது வரைக்கும் நான் இவ்வளோ விண்மில்ல இவ்வளோ ஒரு இடத்துல பிரம்மாண்டமாக நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். பா நல்லா இருக்கு. ஏன் இந்த இடத்துல மட்டும் இவ்வளோ வச்சுருக்காங்கன்னு தெரியல. சார் நம்மளை முன்னாடி போக சொல்கிறாரு. சரி போயிடுவோம். ஒன்றும் பா இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. இந்த ரெக்கையை வந்து நீங்கள் இந்த லாரியில் ஏற்றி கொண்டு போகிறப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ நீளமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அது பக்கத்தில் போயிட்டு இந்த மாதிரி பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. இங்கே பாருங்க, டேங்க அப்பாடி. பா இந்த ரெக்கை பார்த்தாலே பயமாக இருக்குது. இவ்வளோ ஒரு பெரிய டெக்னாலஜி இதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் இந்த மாதிரி நிறையா சீன்ஸ்லாம் பார்த்துட்டு இப்படி நம்மளுக்கு ஒரு கேங் கிடச்சிருச்சு. நம்ம இத்தனை நாள் எதிர்பார்த்தது நமக்குன்னு ஒரு கேங், அதாவது ட்ராவல் பண்ணதுன்னா எனக்கு ஒரு கேங் வேணும். ஏன்னா நல்லா இருக்கும் இல்லைங்க. இப்போ இங்கே பாருங்கள், நீங்கள் நமக்கு முன்னாடி ஒரு 4 பைக் பின்னாடி ஒரு 4 பைக் வருது. அது நல்லா இருக்கு இல்லைங்க மாசா. அந்த மாதிரி போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. என்னோட ரொம்ப நாள் ஆசை இன்றைக்கி நிறைவேறிடுச்சு எங்கள் சாரால். அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீம்லேயே நான் தான் இருக்கல சின்ன பையன். எல்லாருமே வந்து 30 above தான். நான் தான் வந்து 22. இவர் வந்து கேரளாங்க முன்னாடி போயிட்டுருக்கவர் வந்து கேரளா இடுக்கியிலேருந்து வராராம். இவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தார். ஃபுல்லாகவே விண்டுமில்லாக இருக்குங்க. இந்த ஊரில் கரண்ட் எல்லாமே அதில் வந்து எடுக்கிறாங்க போல். திண்டுக்கல் ஸ்டில் 100 kilometers தேருங்க. திண்டுக்கல் போயிட்டு தான் அந்த டேம் போகணும்னு நினைக்கிறேன். நம்ம வண்டியிலையும் வர கொஞ்சம் நிறையா கம்ப்ளைண்ட் ஆகிக்கிட்டே இருக்குதுங்க. சைடில் இந்த ஃப்ரேம்லாம் கொஞ்சம் உடைய ஆரம்பிக்குது. அது நம்ம ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு சைடு ஃப்ரேம் மாற்றாமல் விட்டுட்டோம். ஒருவேளை அதனால் ஏது மேபி உடையலாம். அதுவும் இல்லாமல் வீட்டில் நம்ம இப்போ குடியிருக்க வீட்டில் எங்கேயும் கீழே சின்ன பசங்களாம் இருக்காங்க. அவங்க தான் ஏதோ இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது வந்தாலே வீட்டுக்குள்ளே வந்தாலே, அண்ணா சில்வர் ப்ளே பட்டனா, ஏதாவது நான் பாஸ் வாங்கிட்டு வந்தால் சில்வர் ப்ளே பட்டனா அப்படிங்கிறாங்க. ஐயோ கடவுளே, நான் இப்போ தான்ப்பா ஒரு 8000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றி கொண்டு போனேன். அப்படியே இந்த மலையிலேருந்து கீழே விழுந்து திரும்ப இப்போ தான் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அவங்கக்கிட்ட. எங்களையும் வீடியோவில் போடுறீங்களாண்ணா அப்படிங்கிறாங்க. அதாவது நானும் வந்து என்ன நினச்சேன்னா, இதில் ஒரு ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டா நாம் இதில் ஏர்ன் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நிறையாலாம் பண்ணலாம், அது இதுன்னு கனவு கண்டுட்டு இருந்தேன். இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டப்பட்டேன். கஷ்டப்படலைன்னா சொல்ல மாட்டேன். பார்ப்போம், திரும்ப வருவோம். என்னால் தான் அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. ஏன் திரும்ப என்னால் அதே சப்ஸ்கிரைபர்ஸ் திரும்ப வர வைக்க முடியாதா என்ன? இங்கே நம்ம கூட ஒருத்தர் வர ஒரு யோகா மாஸ்டர்னாங்க. அவர் என்ன பண்ணிட்டு போகிறாரு நீங்களே பாருங்களேன் கொஞ்சம். இங்கே பாருங்கள், வண்டியில் உட்காந்து யோகா பண்ணிட்டு வராருங்க.